அனுராதபுரம் வைத்தியசாலைக்குள் நேற்று இரவு, அதாவது 10ஆம் தேதி இரவு கடமையில் இருந்த ஒரு பெண் வைத்தியர் கடமையை முடிச்சுட்டு தான் தங்குகின்ற, அதாவது அந்த வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளே இருக்கின்ற விடுதிக்கு சென்று கொண்டிருந்த பொழுது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு அல்லது பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வைத்தியசாலையில் இப்பொழுது வைத்தியர்கள் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. அதோட இலங்கையில் இருக்கின்ற வைத்தியத்துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்காங்க. போராட்டங்களை செய்வதற்கான ஆயத்தங்களும் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலைமை இப்படி இருக்கும்போது அரசாங்க பக்கமா அல்லது இது தொடர்பான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் இது தொடர்பான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த விடயம் தொடர்பாக இப்பொழுது ஆராயப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணைக்காக 5 போலீஸ் குழுக்கள் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர் முன்னாள் இராணுவ வீரர், அதாவது இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்பொழுது ஆராயப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. எனவே இந்த சம்பவமானது நேற்றைய நாளில் அனுராதபுர வைத்தியசாலை, நேற்று இரவு நேரத்தில் அனுராதபுர வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பேசு பொருளாக, மிகப்பெரிய அளவிலாக பார்க்கப்படுகின்ற ஒரு சம்பவமாக மாறி இருக்கிறது. குறிப்பா வைத்தியசாலையினுடைய வளாகத்துக்குள்ள கத்தியோட சென்று அந்த நபர் இந்த வைத்தியரை, அந்த பெண் வைத்தியரை துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கி இருப்பதாகத்தான் குறிப்பா சொல்ல போனா இந்த சம்பவமானது இந்த பாதுகாப்பு நிலைமைகளையும் தாண்டி, வைத்தியசாலைக்கென்று இருக்கின்ற பாதுகாப்பையும் தாண்டி, குறிப்பா பெண்கள் விடுதிக்கான பாதுகாப்பையும் தாண்டி, அதுவும் வைத்தியர்கள் இருக்கிற விடுதிக்கான பாதுகாப்பை தாண்டி இந்த நபர் உள்நுழைந்து இந்த மோசமான செயலை செஞ்சிருக்கார் அப்படின்றது இப்பொழுது இந்த பாதுகாப்பு தொடர்பாகவும் வைத்தியசாலையில் இருக்கின்ற பாதுகாப்புகள் தொடர்பாகவும் இப்பொழுது விமர்சனங்களும் கேள்விகளும் எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கிறது. கடந்த காலங்களில் வைத்தியர்கள் இங்கு வேலை செய்யறதே மிக குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக மாறி இருந்தது. ஆனா இப்போ ஓரளவுக்கு சுமூகமா வந்து கொண்டிருக்கிற இடத்துல இந்த விஷயங்கள் இப்படி நடக்கும்போது இன்னும் பெரிய பின்னடைவுகளை இந்த வைத்தியத்துறையில வைத்தியர்கள் மத்தியில ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. கடந்த வருஷம், அதாவது ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்காங்க. இலங்கையிலிருந்து வைத்தியர்கள் பற்றாக்குறை இருக்கு. அதோட பெண் வைத்தியர்களுடைய பற்றாக்குறை தொடர்ச்சியாக இலங்கையில் இருந்து வருது. பாதிக்கப்பட்டவருடைய பெயரையோ அல்லது அவர் தொடர்பான தகவல்களையோ சமூக வலைதளங்களையோ அல்லது செய்தி ஊடகங்களிலேயோ வெளியிட வேண்டாம் என அமைச்சு பக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அந்த முன்னாள் இராணுவ வீரர் அல்லது இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. எனவே இந்த கைது நடவடிக்கை தாமதப்படும் பட்சத்தில் இதற்கு எதிர்ப்புகளும் இது தொடர்பான இதற்கான போராட்டங்களும் நடத்த வைத்தியர்களால் தயாராக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியும் இப்பொழுது சொல்லப்படுது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் இலங்கையில பேசப்பட்ட அல்லது பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான செய்திகள் ஒன்றாக இருக்கு. ரைட், 2வது விஷயம், நாங்க இந்த வீடியோவுக்கு முதல் வீடியோ, அதாவது இதுக்கு 2வது வீடியோவுக்கு முதல்ல நம்ம பண்ணி, அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை பதிவேற்றிய வீடியோவில் பட்லந்த வதை முகாம் தொடர்பாக நான் நிறைய விஷயம் அதில் சொல்லியிருக்கேன். அதில் சுருக்கமாக சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அதில் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பட்லந்த வதை முகாம் அப்படின்றது 1987-89 ஆண்டு காலப்பகுதிக்குள்ள ஜேவிபியினுடைய 2வது கிளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த காலத்து அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஒரு முகாம். அதாவது அதில் ஈடுபடுபவர்களை தடுத்து அவங்கள சிறை அடைப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு வதை முகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறை முகாம்ன்றதை விட அது வதை முகாம் என்று சொல்லப்படுது. அதுல பலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களும் பெரிய குற்றச்சாட்டாக அந்த காலத்துல பேசப்பட்டது. இது தொடர்பாக இப்பொழுது அரசாங்கம் ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற, அமைச்சரவை கூட்டங்களுடைய முடிவுகள் அறிவிக்கிற இன்றைய ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜேதிச இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. வருகின்ற வாரங்கள்ல இந்த வட்லந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட போகுது, விசாரணை அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணை அறிக்கை அப்படின்ற என்ன, வட்லந்த அறிக்கை என்னன்னு சொன்னா 1994ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஜனாதிபதியா இருந்த நேரத்தில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவால இந்த வட்லந்த தொடர்பாக விசாரணைகளால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது விசாரணை செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை தான் அது. இந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது இதுல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அதோடு முன்னாள் அரசியல்வாதிகள், முன்னாள் அரச உத்தியோகத்தர்கள், அரச கடமையில் இருந்த மிக முக்கியமான பதவியில் இருந்தவங்க, இவங்களுடைய பெயர்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அந்த நாளில் சொல்லப்பட்டது. எனவே இந்த அறிக்கை மீளவும் இப்பொழுது விசாரணைக்கு வரப்போகுது அல்லது இதை மீள் பரிசீலனை செஞ்சு புதிய விசாரணைகளை தொடர்பாக ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்த
நேரத்தில் அமைச்சர் இன்றைய நாளில் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுடைய அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர போறாங்க. இது கடந்த நாட்களில் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வழங்கிய செவியிலிருந்து பலதரப்பட்ட விஷயங்கள் இதில் பேசப்பட்டது. அதுக்கு பிறகு இது வந்திருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் அதுக்கு முதல்ல ரணில் விக்ரமசிங்கே இதை தெரிஞ்சு கொண்டு, அதாவது ஏற்கனவே அவர் மேல சாட்டப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் ஒன்று மத்திய வங்கியினுடைய ஊழல், அதோடு ஈஸ்டர் சண்டே அவர் அந்த நேரத்தில் பிரதமராக இருந்தார் அப்படின்றதுக்காக இது ரெண்டுக்குமே அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தது. இதுல யாராவது அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர் இதுல எதிராவது ஒரு பிரச்சனையில சிக்கிக்கொள்வார் அப்படின்ற மாதிரி தான் பெரிய அளவான விசாரணைகள் இருந்தது. நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும் அர்ஜுனன் மகேந்திரன், அதாவது சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னாள் மத்திய வங்கியுடைய ஆளுநர், பிரதானமான இந்த மத்திய வங்கி ஊழலோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுகின்றவர், அங்கிருந்து இங்கு அழைத்து வரதற்கான அனுமதியை இங்கே அரசாங்கம் கேட்டிருந்தாலும் சிங்கப்பூர் அரசாங்கம் அதை மறுத்திருந்தது. அதுக்கு பிறகு இந்த வழக்கில் பெரிய அளவாக ஒரு முன்னேற்றத்தை காண முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனம், ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்த நிலையில் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே வேற என்ன ஒரு விஷயத்துல இருக்காரு, முக்கியமான ஒரு வழக்கில் அல்லது முக்கியமான குற்றச்சாட்டு அவருக்கு இருக்குன்னு பார்த்தபோது இந்த வட்டலந்த குற்றச்சாட்டு அவருக்கு ஏற்கனவே இருந்தது. எனவே இந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது எடுத்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு வராங்க. இதுல ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சிக்கிக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அப்படின்றது இனி வரப்போற விசாரணைகளையும் இனி அரசாங்கம் எடுக்க போற நடவடிக்கைகளையும் இது தொடர்பாக எடுக்கப்பட போற விசாரணை ரிப்போர்ட்லையும் தான் சொல்லப்படும். எனவே இந்த ஒரு விஷயம் இனி வருகின்ற நாட்கள்ல பெரிய அளவாக பேசு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நம்ம தொடர்ச்சியா ஞாபகப்படுத்தி வர இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான் முன்னாள் போலீஸ்மா அதிபர், அதாவது பிரதி போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன், இவர் இன்னும் கைது செய்யப்படலை, சரண்டர் ஆகலை. ஆனா அவருக்கான இன்னும் ஒரு மேலதிகமான பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓப்பன் பிடிபிராந்து, அதாவது திறந்த கைது நடவடிக்கைக்கான அனுமதி குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் எங்க கண்டாலும் உடனடியாக கைது செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கடந்த நாட்கள்ல இவர் ஒரு தேடுற ஒரு குற்றவாளியா மாறி இருக்கார் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 12-13 நாட்கள் ஆகிறது. இன்னும் இது தொடர்பான தேடுதலும் இது தொடர்பான விசாரணைகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வர நிலையில அவருக்கு எதிரான பல போலீஸ் நடவடிக்கைகள் அல்லது குற்ற பிரிவு பக்கமாக இருக்கிற நடவடிக்கைகள், நீதிமன்ற பக்கமாக வழங்கப்படுகின்ற நடவடிக்கைகள் என்று பெரிய அளவாக இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருது. ஒரு குற்றவாளியை கைது செய்வதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் அத்தனை சட்ட நடவடிக்கைகளும் இப்பொழுது அவர் மீது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது இன்றைய நாளில் இன்னும் ஒரு மேலதிக செய்தியாக இருக்கு. இதோட கிளீன் ஸ்ரீலங்கா ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முதல்ல இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பரபரப்பாக பேசப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் தான் மேலதிகமாக பேருந்துகளில் அல்லது மோட்டார் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கின்ற மேலதிக பொருட்கள், டெக்கரேஷன் பொருட்கள், இது அகற்றணும் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்ட ஆரம்ப கிளீன் ஸ்ரீலங்காவுடைய ஒரு வேலை திட்டமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புக்கும் மத்தியில் இருந்த இந்த திட்டமானது கொஞ்சம் கைவிடப்பட்டது, ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதுக்கிடையில் அவங்க எல்லாத்தையும் இது அகற்றணும்னு சொல்லப்பட்டது. இன்றைய நாள்ல அமைச்சரவை அதுக்கு ஒரு அனுமதி வழங்கியிருக்கு. இந்த பேருந்துகள்ல அல்லது மோட்டார் வாகனங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கின்ற அல்லது முக்கியமா பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கின்ற மேலதிகமான டெக்கரேஷன் பொருட்கள் மக்களுடைய போக்குவரத்துக்கு ஆபத்தாக இருக்கா அல்லது மக்களுடைய பயணங்கள்ல இது ஆபத்தை ஏற்படுத்துதா அப்படின்றத ஆராயறதுக்கு ஒரு குழு அமைத்து அதை பரிசீலித்து இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரத்தை அமைச்சரவை இன்றைக்கு வழங்கியிருக்கு. இவங்க ஆராய்ந்து எது தேவை எது தேவை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கு பிறகு இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனாலும் உங்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இந்த மார்ச் மாதத்தோட முடிவடையுது. எனவே இந்த 3 மாத காலம் தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. மார்ச் மாதத்தோட முடிவடைகிறதால அதுக்கிடையில் இது தொடர்பான பல முக்கியமான விஷயங்கள் இதுல கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்மை நாட்களா நாங்க பேசுற பல விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம், கடந்த கால அரசாங்கங்களாக நிறுத்தப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்கள் இலங்கையில கடந்த கால அரசாங்கங்களால் நிறுத்தப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக இந்த அரசாங்கமும் பல விமர்சனங்களை கொண்டு வந்திருந்தது. அந்த அடிப்படையில் 11 ஜப்பானிய அபிவிருத்தி திட்டங்கள், 76 சீனாவுடைய அபிவிருத்தி திட்டங்கள் மீளவும் ஆரம்பிப்பதற்கான யோசனையை அல்லது ஆரம்ப கட்ட வேலைகளை அரசாங்கம் எடுத்திருப்பதாக இன்றைய நாட்டில் செய்தியில பார்க்க கிடைத்திருக்கு. தெற்காசியாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறைந்த நாடுகள் பட்டியலுக்குள்ள இலங்கை தொடர்ச்சியா முன்னேறி கொண்டிருக்கு. கடந்த 2 வருஷத்துக்கு முதல் இருந்த இடத்திலிருந்து மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை இலங்கை அடைந்திருக்கு. எனவே சுற்றுலாத்துறைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இது இருக்கும் என்று சொல்லப்படுது. அதோடு மட்டுமில்லாமல் கடந்த நாட்கள்ல இலங்கை மீது இருந்த
பல பயங்கரவாத அச்சுறுத்தல்கள், பயங்கரவாத செயல்கள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான பல முக்கியமான இடங்களை குறிவைத்து நடக்க போற தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டாலும் விசாரணைகள் அல்லது அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்றது. அந்த அடிப்படையிலையும் கடந்த காலங்கள் இலங்கையில நடந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு ஆராய்ந்து ஆய்வுகளில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளின் அடிப்படையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறைந்த நாடுகள் பட்டியலில் இலங்கை முன்னேறி கொண்டு வருவதாக இன்றைய நாளில் சர்வதேச ஊடகங்களில் செய்திகளை பார்க்க கிடைத்தது. இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட விஷயமாக இருக்கு. அதோட உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இப்பொழுது தாக்கல் செய்யப்படுகிறது. வடக்கின் பல பிரதேசங்களுடைய பிரதான கட்சிகள், தமிழ் கட்சிகள் தங்களுடைய வேட்பு மனுக்களை இன்றைய நாளில் தாக்கல் செய்திருக்காங்க. என்னதான் அரசாங்கத்தோடு மக்கள் இருந்தாலும் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளோடு இருப்பாங்க அப்படின்ற பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் இந்த முறை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இருக்கு. தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழ் கட்சிகளுடைய மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இன்றைய நாளில் பிரதான கட்சிகள் பல தங்களுடைய கட்டுப்பணங்களை செலுத்தியிருக்காங்க. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எனவே ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.